இன்னைக்கு நம்ம ஐடி கரடி மேனேஜர் சந்தோஷமா இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்டணும். எதுவும் பெருசாக அதை கிடைச்சி இருக்குமா என்னன்னு தெரியல. கேட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் இவர் மட்டும் சந்தோஷமாவே இருக்காரு. மேனேஜர் இருக்கீங்க? இன்னும் ஒரே ஆள் சந்தோஷமா இருக்கீங்க. பெரிய ப்ராஜெக்ட் போனஸ் இனஸ்ன்னு எதுவும் அள்ளி கொடுத்துட்டாங்களா? நீங்களா தனி உலகத்துல இருக்கிற மாதிரியே தெரியுதே. இல்ல நீங்க வேற போனஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ் வந்து படிச்சுருந்த பசங்களுக்கு ஐடியில் ஒரு பிரச்சனை இருக்கு. கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அதுவும் இந்த இமெயில் கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங்காக இருக்கு. ஐயோ, இப்போ வந்த டெக்னாலஜியில் இந்த ஜென் ஏஐ தெரியுமா? ஜென்ரேட்டிவ் ஏஐ கடவுள் கொடுத்த வரம் மாதிரி இருக்குது. தட்ஸ் கால்டு கோ பைலட்னு சொல்லி டீம்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குப்பா. நீ என்ன வந்து கேட்டாலும், ஒரு இமெயில் அடிக்கிற, ப்ரப்போசல் அடிக்கிற, ஒரு அசஸ் பண்ணுற அப்படின்னா, நம்ம ஆள் மனத்துக்குள்ளே பூந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை நினச்சி தான் நான் பூரிச்சு போய் சந்தோஷமாக இருந்தேன். இதுக்கு நம்ம ஒரு 10 பேர் ப்ராஜெக்டில் வச்சுருப்போமே. யோசிச்சு பாரு எவ்வளோ ஸ்ட்ரகிளிங் இருக்கும். அடிச்சுட்டு மெயில் அடித்து வச்சுட்டு இது அனுப்புவோமா வேண்டாமா, நம்ம அடித்தது சரியா, இது கரெக்டாக கம்யூனிகேட் ஆகுதா, அந்த ஃப்ரேஸ் கரெக்டாக அப்படின்னு சொல்லி பல விதத்தில் டிஸ்கஸ் பண்ணுவோம், பல விதத்தில் செய்வோம். இமெயில் கண்டென்ட்டே 10 பேருக்கு இமெயில் அனுப்பி ரிவ்யூ பண்ணி அனுப்புவீங்க. இப்போ என்னாச்சு, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்ம அடித்த இமெயிலை, தப்பாக அடித்த இமெயிலை அவர்கிட்ட கொடுத்து சரி பண்ணி கொடுப்பாங்கன்னா போதும். நம்மளுடைய பாஸ் ஹிஸ்ட்ரி, அந்த மெயிலோடைய டோனு, ஆப்போனன்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக வந்து கொடுக்குது. ஸோ அது ஒரு குறையாவே இப்போ இல்லை. வெரி ஹாப்பி. முதல்லலாம் இங்கிலீஷ் தெரியும் மெயில் அடிக்க பயந்தே 3 மாசம் ப்ராஜெக்ட் 6 மாசமா பண்ணி பல பேர் வந்து ப்ரெசன்டேஷன் இமெயில்ஸு இதெல்லாம் பண்ண தெரியாம தான் மேனேஜ்மெண்ட் ட்ராக்கே வரமாட்டாங்க. கோ டு டெக்னிக்கல் ட்ராக். நான் ஆர்கிடெக்ட் அப்படிமா. ஆர்கிடெக்ட்னு சொன்னான்னு அர்த்தம் அவனுக்கு இந்த லைன் வரலன்னு அர்த்தம். மெயினானோ இந்த கம்யூனிகேஷன் சரியாக வரலன்னு அர்த்தம். கேட்டா அதை இந்த டூலு ஜென்ரேட்டிவ் ஏங்கிற டூலு ஃபிக்ஸ் பண்ணிச்சுன்னா நம்மள மாதிரி வர பசங்களுக்கு இனிமேல் இது பிரச்சனையே கிடையாது. ஸோ என்ன இதை நம்ம கம்யூனிகேட் பண்ண டீமுக்கு அப்படின்னா இதெல்லாம் பிரச்சனை கிடையாதுடா. இனிமேல் நீ இதை டூலை எப்படி ஜென்ரேட்டிவ் எப்படி யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ என்ன டெக்னிக்கலாக டெவலப்பர்ஸ் தான் யூஸ் பண்ண தெரியும் நினைக்கிறாங்க. இது டெவலப்பர்ஸ் மட்டும் கிடையாது, சின்ன பொடுசுலேருந்து வயசான யூஸ் பண்ணலாம். ஒரு மேனேஜ்மெண்ட், லீடர்ஷிப் டீம் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஒரு அனாலிசிஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டீங்கன்னா சும்மா ஒரு டேபிள் மாதிரி போட்டுட்டு அதை கொடுத்துட்டு அனாலிசிஸ் பண்ணி சொல்லணும்னா சூப்பராக சொல்லுது. ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னன்னா வி ஹேவ் டு மேக் அ டிசிஷன் ஆன் சம் இன்ஃபர்மேஷன் இல்லையா. அந்த டிசிஷன் எடுக்கிறது தான் கஷ்டப்படுவோம். அதை டைப் பண்ணுறது கஷ்டம், அதை கன்வின்ஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும். இது எல்லாமே பண்ணுறான். நீங்கள் போட்ட இமெயில் 8 புரிஞ்சதோ இல்லையோ கடவுளுக்கே போயிருக்கு. அவரே திரும்பி வந்துட்டார். இவர் ரொம்ப இமெயில் அடிக்க கஷ்டப்படுறாங்க. மைக்ரோசாஃப்ட் புரிஞ்சிருக்கு. பார்த்தா யாரா அவங்க நம்ம இங்கிலீஷ் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்னோட சர்வர் ஃபுல்லா ஜங்க் மெயிலா வந்து கேரக்டர்ஸ். அது ஜங்க் இல்ல, இங்கிலீஷ் தான். நாங்களே ஃபிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. மக்களை ப்ளேம் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவங்களே போட்டாங்க. ஸோ ஜென்ரேட்டிவ் ஏஐ வந்துட்டு அதுவும் கார்பரேட்ல இஃப் யூ ஆர் யூசிங் டீம்ஸ் கோபைலட் ரொம்ப எஃபெக்டிவாக மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் டீம் யூஸ் பண்ணலாம். இன் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். சும்மா ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் நாம் சொல்ல, எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே நீங்கள் மேனேஜர்ஸ் என்ன செய்ய முடியும், ஒரு லீடர் வந்து என்ன செய்வார் ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே அது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட்ஸ் அ மெசேஜ் ஹியர். ஓகே, அருமை. எல்லாருக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக. தேங்க்யூ.